பார்த்தா தெரியுது தெரியுது உனக்கு இது லேட்டா புரியுது 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 பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை இல்ல இங்க வை. ஏண்டா ஒருத்தனை கூட திருப்பி எடுக்க துப்பு இல்ல? அண்ணா அவன் அடிச்ச அடியில சாப்பாட்டுல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு கூட தெரியலண்ணே. யாருல அவன்? அந்த கட் அவுட் வரைஞ்சாமலண்ணே, அவன் ஃப்ரெண்டுண்ணே. எங்க இதை போடலாமா? அதை போடு. இது வந்துடும். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்படி நீங்க பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. இப்போ எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னய்யா சொல்லியா? தியேட்டர்ல மொத்தமா 300 பேர். எவனை துரத்துறது எவனை பிடிக்கிறதுன்னு தெரியல. 200 பேரை கல்யாண படத்துல வச்சு காலம்பர அனுப்பிச்சிட்டேன். எனக்கு பெரிய குறைச்சல் ஆயிடுச்சு. எஸ்பி ஆபீஸ்ல போன் இந்த படம் வேண்டாங்க. என்னது? இல்ல இது வீட்ல நீங்க தப்பு எடுத்துக்காதீங்க. அடிச்ச ஆளுங்க என்ன நாங்க? நடந்த சம்பவத்துல 15 பேர்த்த பாளையங்கோட்டை ஜெயில போட்டாச்சு. உங்க ஆளுங்களுக்கு தான் அடி ஜாஸ்தி. சிதம்பரம் இருந்தானா? சார், அவர் உங்களுக்கு மேல பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஆளுங்களை விட்டு போயிட்டாரு. எதுக்கும் சொல்லி வைங்க. பாத்துக்கிறேன். ஆட்சி கலை போதுன்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷன்ல கொஞ்சம் பேர் கூட பாத்துக்க. நான் வைக்கிறேன். உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கடா. அதை ஒத்துரு குடுக்கறல்ல. வலிக்குதுமா. அந்த ரவியால நானெல்லாம் மாட்டிக்கிட்டேன். டேய், தடவை ஊர் முன்னாடி வரைஞ்சி வச்சிருக்க, அதை உடைச்சா சும்மா விட்டுருவாங்களா? எனக்கே 4 தட்டு தட்டணும் போலதான் இருந்துச்சு. அவன் செஞ்சு தாண்டா சரி. நீ தான் ஏதோ உளறிட்டு இருக்க. இந்த வேலையில பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதனாலதான் எனக்கு அமிச்சிட்டான். சரி விடு. கமல் கணேச பேசிக்கலான்னு சொன்னாரு. இவன் தான் அவசரப்பட்டு கை வச்சான். உனக்காக தாண்டா அடிச்சிருக்கான். சும்மா இருமா, விவரம் தெரியாம பேசாத. உனக்கு தான் புரியல. கைலாசம் பாரேன், பேசாம மொத்த ஊரே ஜெயிலாக்கலாம். ஒழுங்கா அமைதியா இருக்காங்க. பாரு, போட்டி இல்ல, பொறாம. ஆளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா தான் இருக்காங்க. என்ன ஐயா, ஆயில் கைதியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க தம்பி? மீசையை பார்த்தாலே தெரியுதே, பல வருஷம் வளர்த்துருப்பீங்க போல. வெளில இருந்து ஆள் வருவாங்களா இல்லை நீங்களே செதுக்குவீங்களா மீசையை? நம்ம கை கொண்டதான். அண்ணா ஒரு பீடி கொடுங்க. எந்த ஊரு? திருநெல்வேலி தானே. என்ன கேஸ்? எதுக்காக உள்ள வந்திருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, ஃப்ரெண்டு மேலே கையை வச்சானுங்க. 2 போட்டேன், நம்மளை தூக்கி உள்ளே போட்டானுங்க. அது சரி. இங்கதான் கோயில் இருக்கானே. நெல்லையப்பர் கோயில் இருக்கு, போய் கும்பிடணும். ஜெயிலுக்குள்ள சொல்லுங்கண்ணே. உங்களால படம் பார்க்க வந்தீங்களா ஜெயில பிடிச்சு போட்டாங்க. தைப்பூசம் மதமா கோயிலுக்கு கூட போக முடியல. இப்போ என்ன உங்களுக்கு சாமி கும்பிடணும் அவ்வளவுதானே? இதுவே கையில பெயிண்ட் இருந்துச்சு வைங்களேன், சும்மா கலர்ஃபுல்லா மின்னுவாரு. அப்படியா? கொடுத்து மட்டும் பாருங்க. வாடன் என்னடே தேவையான பெயிண்ட் வாங்கிட்டு சொல்லியா? சரிண்ணே. திருச்செந்தூர் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு முப்பாட்டன் முருகனுக்கு ரவி இந்தா தம்பி. வேண்டாம். நன்றி. வணக்கம்யா. நாய்கிட்ட வேலை சொன்னா நாய் வாளுகிட்ட வேலை சொல்லிச்சான். இப்படி ஆகும் நினைக்கலையா? நான் என்ன சொன்னேன்? நான் படிச்சு என்ன சொன்னேன்? ரசிகர்கள் விஷயத்துல தலையிடாத. நீ உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. இப்ப நம்ம 2 பேருக்குமே மரியாதை இல்லாம போயிடுச்சு. எவனோ ஒருத்தன் நம்ம ஆளுங்கெல்லாம் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டானே. ஐயா, வரைஞ்சு போயில, ராத்திரி கூட தூக்கிறேன். என்னதுக்கு? அவன் தான் இங்க இருக்கானே. பேசாம நில்ற. காலையில இருந்து 5 வாட்டி காலில் விழுந்துட்டு அவன் போய் வீரத்தை காமிச்சிட்டு போல. உன் பேரு என்ன? நல்ல பெருமாள். நல்ல பெருமாளோ பொல்லாத பெருமாளோ, இனிமே நீ பிரஷ் தொடக்கூடாது. சரி. உன் ஃப்ரெண்டு ஜெயில இருந்து வந்த உடனே என்ன பார்த்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல். சரிங்க. ஏய், இனிமேல் நீங்க படம் வரீங்க. போ. வரேண்ணே. அந்த பையன் மட்டும் வெளியே வரட்டும். பார்த்தீங்களா ஐயா போகிற, அதுக்கு தான் நாங்கள் வரைய மாட்டேன்னு சொன்னோம். யோ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? கமலஹாசன் வரைய சொன்னா சாருஹாசன் வரைஞ்சி வைப்பேன். போயா.
ரஜினி மன்றமும் கமல் மன்றமும் சேர்ந்துட்டு திருநெல்வேலி ஃபுல்லா அதான் பேச்சு. அதான் எல்லாம் ஆ, ரவி வந்தாச்சு. அண்ணா வந்தாச்சு. ஆமா. ரவி, நமக்குள்ள ரஜினி கமல் அடிச்சுக்கலாம், ஆனா நம்மள யாரும் தொட்டுற கூடாது. விட்டுருமா என்ன? பெண்ணி பூ வச்சிட மாட்டேன். என்ன கைலாசம் உள்ள எப்படி வசதியெல்லாம்? வீட்டுல இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. என்ன பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது கூட நிம்மதியா தான் இருந்துச்சு. மரகதம் நல்ல பார்டர் வச்சு தேடி புடிச்சு இழுத்தா கிழியாத மாதிரி. உன் அளவு ஜாக்கெட்டுங்க அளவெல்லாம் மாறி போச்சு, புதுசா தான் எடுக்கணும். கையை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. ஏய் வந்தாலே பார்த்துட்டு போக மாட்டேன், சும்மா வம்பு பேசிட்டு. ஏன் உண்மையை சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? மேலே இதை வாங்குப்பா. அப்பாடி, ரேஷன் கடையில் எவ்வளோ கூட்டம். இந்த வேகாத வெயில்ல போயிட்டு வர்றதுக்குள்ள தலை கிரு கிருன்னு சுத்துது. நீங்க அலையறீங்க, பையனை அனுப்ப வேண்டியதானே. இது என்ன மற்ற பிள்ளைங்க போலையா? வேலை சொல்லி இல்லை, நான் வீட்டு நடைய தாண்டாது, அப்படி வளர்த்துட்டேன். அடக்க ஒடுக்கமா செஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க அப்படி இருந்தும் சண்டை சச்சர் வருதே. ரவி ஜெயிலேருந்து வந்துட்டான் போல, நான் வரும்போது பார்த்தேன். நீ அவனை கூட்டிட்டு போய் யாரையும் பார்க்கணும்னு சொன்னியே, போய் பார்த்துட்டு வா. நான் பார்த்துக்கிறேம்மா. ஏய் நீ என்ன கிளம்பலையா? நான் கிளம்புறேன். ஜெயந்தி இரு, நானும் வரேன். இப்போ 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ யாரை பார்க்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டை விட்டு வெளியே போனா காலை உடைச்சு போட்டுருவேன். அடுத்த வீட்டு பொண்ணு மட்டும் ஈர பார்க்க வேண்டியது, நம்ம வீட்டுல ஒண்ணு ஆசைப்பட்டா 1008 குறை சொல்ல வேண்டியதா? ஏய் அடிச்சன மூஞ்சி முகரப்பு வந்துரும். இங்க பாரு, கை நீட்டுற வேலை வச்சுக்காத. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? நீங்க 2 பேரும் லவ் பண்ணலாம், நான் லவ் பண்ண தப்பா? இனிமே பண்ணல, விட்டுட்டேன், போதுமா? இதுக்கப்புறம் அவகிட்ட நான் பேச்சு வச்சுக்கிட்டேன், என் பேரை மாத்திக்க. நீ வாடி போலாம்.